ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேஜிக் மிராக்கி. மேஜிக் மிராக்கில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூன்று பிடிச்சி ப்ரோமோ தான். யாரும் எதிர்பார்க்காத வகையில் நம்ம நந்தினி சூர்யா சார் குடிக்கிறத தாங்க முடியாமல், நீங்கள் மட்டும்தான் குடிப்பீங்களா, நானும் குடிக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சூர்யா சார் குடிக்கிறது நம்ம நந்தினிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எவ்வளோ தடவையோ சொல்லி பார்த்தாங்க, சூர்யா சார் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு வழியாக இன்றைக்கி நானும் குடிக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து வந்துட்டாங்க. வந்து ரூமுக்கு வந்து அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கடவுளே, இதெல்லாம் நான் குடிக்கணுமா, அவரை திருத்துறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதுன்னு ரொம்ப குழப்பத்தில் புலம்பிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அதுக்கு ஹெவி ஸ்மெல், அதை குடிக்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா வந்துட்டு மேக்ஸிமம் பொண்ணுங்கள்லாம் அதை விரும்ப மாட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் குடி உடம்புக்கு ரொம்பவே கெட்டது. அதனால் வந்துட்டு அவங்க விரும்பலை. இதை நான் குடிச்சு தான் ஆகணுமான்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. சடனாக திரும்பி பார்க்குறாங்க, அங்கே கருப்பசாமி ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ வச்சு விளக்குலாம் இருக்குது. அங்கே வந்துட்டு கருப்பசாமிகிட்டே முறையிடுறாங்க. கருப்பா, நான் குடிக்கணுமா, இவரை திருத்துறதுக்கு வேறு வழியே இல்லையா, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நம்ம கருப்பசாமியை பார்த்து அவர் கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. சரி கருப்பா, நான் ஒன்றை தான் நம்பியிருக்கேன், நீ தான் ஒரு நல்ல முடிவாக கொடுக்கணும், எனக்கு வேறு வழி தெரியல. நான் 2 சீட்டு எழுதி போடுறேன். ஒன்றத்தில் குங்குமமும் ஒன்றத்தில் விபூதியும் வச்சுருக்கேன். இதில் நீ குங்குமம் வந்தால் நான் குடிக்கணும், விபூதி வந்தால் குடிக்க வேணாம், இதுதான் உன்னோட உத்தரவு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம நந்தினி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நினச்சிட்டே இருக்கும்போது கருப்பசாமி ஃபோட்டோலேருந்து பூ விழுது. சரி, இது இந்த முறை தான் சரியாக இருக்கும், நம்ம இதையே கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே அங்கே விபூதி குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு பேப்பர் இருக்கும் இல்லையா, அதனால் பக்கத்தில் இருந்த நோட்டை கிழித்து அதில் பேப்பர்லாம் இருந்துச்சு. பேப்பரை எடுத்து ஓரமாக இருந்த விபூதி குங்குமத்தையும் ஒரு இதுலையும் போட்டு மடித்து வைக்கிறாங்க. கடவுளை வேண்டுறாங்க. எனக்கு நிஜமாகவே என்ன வழி பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா சூர்யா சார் குடிக்கிறாரு. குடிக்கிறதால அவருக்கு மட்டும் கெட்டது கிடையாது, அவர் உடலை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட நலம் விரும்பி அவர் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களையும் சேர்த்து பாதிக்குது. இறைவா, எனக்கு வேற வழியே தெரியல, நீ தான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும். நான் குடித்து இவரை திருத்த வைக்கலாமா, இல்லை வேற ஏதாவது வழி இருக்கா, அதுக்கும் நீ தான் காட்டணும். நீயே பூ விழுந்ததுனால இதுதான் உன்னோட முடிவுன்னு நான் எடுத்துக்கிறேன். நீ எதை முடிவாக கொடுக்குறியோ, விபூதி வந்தால் நான் குடிக்க வேண்டானும், குங்குமம் வந்தால் நான் குடிக்கணும்னு எதை முடிவாக கொடுக்குறியோ அதையே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பேப்பரில் ஒரு இதில் விபூதியையும் இன்னொரு இதில் குங்குமத்தையும் வச்சு பக்காவாக மடிச்சிட்டாங்க. கடவுள்கிட்ட இந்த மாதிரி வேண்டுறாங்க. நீயே ஒரு நல்ல முடிவாக சொல்லு, எனக்கு வேறு வழியே தெரியலை அப்படின்னு சாமி ஃபோட்டோ கீழே உள்ள ஒரு தடையில் 2 இதையும் நல்லா கை நிறைய மனசார வேண்டிக்கிட்டு கையில் உள்ள 2த்தையும் குலுக்கி போடுறாங்க. குலுக்கி போடுற நேரத்தில் அவங்களுக்கு யோசனை தோணுது, கடவுள் நமக்கு நல்ல முடிவே தரணும், நல்ல முடிவை தந்தால் தான் நம்ம சூர்யா சாரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குலுக்கி போடுறாங்க. குளிக்க போகிற நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த இடத்துக்கு அருணாச்சல் ஐயா வராங்க. வந்து என்ன நந்தினி பண்ணிகிட்ருக்க அந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நந்தினி கொஞ்சம் நேரம் சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கடவுள் சம்மந்தமான விஷயம் இல்லையா, கடவுள் சம்மந்தமான விஷயத்த சொல்லாமா வேணாமான்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஐயா, நீங்கள் இதில் 2த்தில் ஒரு சீட்டு எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு நந்தினி, ஏன் அப்படின்ற மாதிரி அருணாச்சல் ஐயா கேட்குறாங்க. நீங்கள் எடுங்க, நான் அப்படி சொல்கிறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் உனக்கு, அப்படி என்ன குழப்பம் இருந்தது, 2த்தில் ஒரு சீட்டு எடுக்கணும்னு சொல்கிறியே, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஐயா, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் எடுங்க, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கடவுளோட முடிவு என்னவோ அதை நான் உங்களுக்கும் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி குலுக்கி போகிறாங்க. குலுக்கி போட்டதுக்கப்புறம் நம்ம அருணாச்சல ஐயா ஒரு சீட்டை எடுக்கிறாங்க. எடுத்து நம்ம நந்தினி கையில் கொடுக்குறாங்க. நந்தினி அந்த சீட்டை எடுத்துகிட்டு பயங்கரமாக வேண்டுறாங்க. கருப்பா, இதுதான் உன் முடிவு, நீ என்ன சொல்கிறியோ நான் அதை தான் செய்ய போகிறேன், நீ கண்டிப்பாக நல்லதை தான் கொடுக்கணும், நம்பி இதை ஓப்பன் பண்ணுறாங்க. யாருமே எதிர்பார்க்காத வகையில் விபூதி வந்துடுச்சு. விபூதி வந்தால் என்ன குடிக்க வேண்டாம் தானே அர்த்தம், அதையே முடிவாக எடுத்துக்கிட்டாங்க. உடனே நம்ம அருணாச்சல ஐயாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சூர்யா சார் குடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால் இன்றைக்கி நான் குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். ஏன்னா நான் குடித்தா அவங்களுக்கு கொஞ்சம் அது வலிக்கும்,
அவங்களுக்கு இது சரியா தப்பா என்னன்னு தெரியும். இனிமேல் குடிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்ம சூர்யா சாருக்கு வரும். அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அதனால் இந்த கருப்பங்கிட்டே என்னோட முடிவை விட்டேன். அந்த கருப்பன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இல்லை நான் குடிக்க வேணாம், வேற வழி அவன் காட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நம்ம கருப்பசாமி ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. கிராமத்து சைடில் வந்துட்டு காவல்காரராக வச்சுருப்பாங்க. அவர் வந்துட்டு வீரத்துக்குள்ளவர், கிராமத்தையே காக்கிறவர், பெரிய அருவாளோட இருப்பார். அவர் ஒரு முடிவு கொடுத்தாங்கன்னா நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நந்தினி நம்புகிறாங்க. அருணாச்சல ஐயாட்ட சொல்கிறாங்க, ஓ அப்படியா, நல்ல முடிவு தான் நந்தினி, ஒரு குடும்பத்தில் 2 பேரும் குடிக்கிறது சரி வராது தான். இப்படி ஒரு நல்ல முடிவில் நான் கலந்துக்கிட்டதில் நானும் சந்தோஷப்படுறேன். நீ வேறு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணலாம், நீ கவலைப்படாத. நம்ம சூர்யா குடிக்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. குடிக்கிறது கெட்டது தான் அவனுக்கு, ஆனால் புரிய மாட்டுது. இருந்தாலும் நம்ம சூர்யா கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டானே. சரி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம், வேறு வழி நமக்கு கிடைக்காம போயிடும். அந்த கருப்பனே நல்ல முடிவு கட்டினான். இனி நமக்கு எந்த கவலையும் இல்லை. இனி நல்லபடியாக நம்ம கருப்பை முடிவு சொல்லிட்டான். நீ வேற வழியை யோசிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சாருக்காக நம்ம அருணாச்சல ஐயா சொல்கிறாங்க. நம்ம நந்தினியும் நம்ம சூர்யா சார் எப்படியாவது குடிக்காமல் இருக்கணும், அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும். அவங்க அம்மா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு முக்கியம் இல்லை, நகையும் பணமும் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதனால் அவர் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்காரு. பாவம், அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதனால் நம்ம சுந்தரவல்லி அம்மாட்ட போய் எதுவும் கேட்க முடியாது, சண்டையும் போட முடியாது. இதை எந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கு ஐயா. நீ ஒன்றும் குழம்பாத நந்தினி, நமக்கு நல்லதே நடக்கும், யோசனை கண்டிப்பாக வரும். நீ எதுக்கு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற? கடவுள் கண்டிப்பாக நல்ல முடிவை தான் சொல்லுவார். கடவுள்கிட்ட விட்டது அப்படின்றது நம்மளால் ஒரு விஷயத்தை டெசிஷன் முடிவு எடுக்க முடியல அப்படின்னா தான் நம்ம கடவுள்கிட்ட விடுறோம். அந்த கடவுள் கொடுக்குற முடிவு நல்லதாகவே இருக்கும், நம்புவோம். இனி என்ன நடக்குதோ நடக்கட்டும், நீ ஒன்றும் ரொம்ப யோசிக்காத, நீ அமைதியாக இரு, நல்லபடியாக நீ உனக்கு ஒரு முடிவு வந்து சேரும். ஏன்னா நம்ம வந்துட்டு தேடி தேடி ஒரு முடிவு எடுக்கணும், குழம்பி நிற்கிறப்போ முடிவு எடுக்கணும் நம்ம நிற்கும் போது நமக்கு எந்த ஒரு முடிவுமே கிடைக்காது. நம்ம அமைதியாக ஏதோ ஒரு வேலையில் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும்போது திடீர்னு யோசனை வரும் இல்லையா, அந்த யோசனை வந்துட்டு நம்ம லைஃபுக்கு ரொம்ப பெஸ்ட்டான முடிவாக தரும். அந்த மாதிரி தான் நம்ம அருணாச்சல ஐயாவும் மீன் பண்ணுறாங்க. நீ ரொம்ப யோசிக்காத, நம்ம உனக்கு நல்ல முடிவே நடக்கும், நல்லதே கிடைக்கும். இதுக்கு மேலே நீ இந்த அளவுக்கு யோசிக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை, நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அருணாச்சல ஐயா சொல்ல, நம்ம நந்தினியும் சரி ஐயா பொறுத்திருந்து பார்க்கலாம், என்ன ஐடியா தான் கிடைக்குது அப்படின்னு. நந்தினிக்கு ஒரே குழப்பம், எப்போ இது தீரும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம நந்தினிக்கு எந்த மாதிரியான பெட்டரான ஐடியா கிடைக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களே இப்படி மேஜிக் நடக்கணுமா? மறக்காமல் மேஜிக் மிராக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.